மதுரையில் மதுபோதையில் அடிக்கடி பணம் கேட்டு தொந்தரவு கொடுத்த இளைஞரை கொடூரமாக வெட்டி கொலை செய்த ஓய்வு பெற்ற காவலர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். 75 வயதில் கொலை செய்யும் அளவிற்கு துணிந்தது ஏன்? ஓய்வு பெற்ற தலைமை காவலரால் இளைஞர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளார். பணம் கேட்டு தொல்லை கொடுத்ததால் உயிரை பறித்ததாக அளித்த வாக்குமூலத்தின் அதிர்ச்சி பின்னணி என்? மதுரை மாநகர் ஆணையூர் தெற்கு தெருவைச் சேர்ந்தவர் 34 வயதான அழகு பாண்டி. மதுபோதைக்கு அடிமையான இவர் ஊருக்குள் அலப்பறை செய்து அடாவடித்தனத்துடன் சுற்றித் திரிந்த இவர் மீது காவல் நிலையத்தில் ஒரு சில வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இந்த நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த 75 வயதான ஓய்வு பெற்ற தலைமை காவலர் நடராஜனுடன் சேர்ந்து அழகு பாண்டி அடிக்கடி மது அருந்துவது வழக்கம். குடும்பத்தை விட்டு தனியாக வசித்து வரும் நடராஜன் மளிகை கடை நடத்தி வந்ததால் அவரிடம் எப்போதும் பணம் இருக்கும் என்பதை தெரிந்து வைத்திருந்த அழகு பாண்டி அடிக்கடி தொல்லை கொடுத்து வந்ததாகவும் தெரிகிறது. இந்த நிலையில் இன்று காலை தனது கடையில் இருந்த நடராஜனிடம் அழகு பாண்டி மது அருந்த பணம் கேட்டு வாக்குவாதம் செய்துள்ளார். காலையிலேயே பிரச்சனையுடன் வந்துவிட்டான் என்று நினைத்து அவர் தனது வீட்டிற்குள் சென்றுள்ளார். ஆனால் அவரை விடாது பின்தொடர்ந்து சென்ற அழகு காசு கொடுத்தால்தான் இங்கிருந்து நகர்வேன் என்று மிரட்டியுள்ளார். அதில் மீண்டும் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த நடராஜன் அழகு பாண்டியை அரிவாளால் தலையில் வெட்டி உள்ளார். இதில் மயங்கி விழுந்த அழகு பாண்டியை தொடர்ந்து கம்பியால் கொடூரமாக தாக்கி நிலைகுலைய வைத்த நடராஜன் ஆயுதத்துடன் காவல் நிலையத்திற்கு சென்று சரணடைந்தார். அலறல் சத்தம் கேட்டு அருகில் உள்ளவர்கள் வீட்டிற்குள் சென்று காப்பாற்றுவதற்குள் எல்லாம் முடித்துவிட்டது. இது தொடர்பாக தகவல் அறிந்து வந்த போலீசார் அழகு பாண்டியின் உடலை கைப்பற்றி உடற்கூராய்விற்காக அனுப்பி வைத்தனர். பின்னர் காவல் நிலையத்தில் சரணடைந்த நடராஜனை கைது செய்து போலீசார் சிறையில் அடைத்தனர். அடிக்கடி பணம் கேட்டு தொந்தரவு கொடுத்த இளைஞரை ஓய்வு பெற்ற காவலர் வெட்டி கொலை செய்த சம்பவம் மதுரையில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.